யார் வந்தது? வந்தார்கள். ஐயா பாட்டி குழந்தை காய்ச்சல் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆறாவது பேர்களையும் ஓராவது பேர்கள் யாரை எதற்காக அழைத்தாய்? அழைத்த காரணம் சொந்த மருமகளையா எம்பேர் வெள்ளச்சாமி சொந்த மருமகளையா சேதுபதிக்கும் சம்பாதிக்கும் ஒரு கல்யாணத்திலே வரவழையா இந்த வெள்ளச்சாமி அருகில் இருக்கக்கூடிய பெண்ணும் அருப்புக்கோட்டை திருப்பத்தரை சிறந்த மலைச்சாமிக்கும் மலையம்மாளுக்கும் 7 பேர் அண்ணன்மாக உடன் பிறந்த வெள்ளையும் இருவருமே இனவிட்டு இனம் வந்த பிறகு காரணத்தினால் வெள்ளையம்மாவை அண்ணர்கள் 7 பேரும் வெட்டருவாள் எடுத்துக்கொண்டு விரட்டி வருகிறார் சாமி ஒண்டி விளைப்பதற்கே வழியை நம்ம தேவை துணைகின்ற அடைக்கலாடி ஓடி வந்து விட்ட வையா எங்களுக்கு கிடைக்கின்ற விட்டு சாமி மகனே வெள்ளச்சாமி சாமி மகனே வெள்ளையம்மா நீயோ வெளியிலும் நீ காதலித்து திருமணம் செய்யும் பெண்ணை விளக்கினோம் இருவரும் எவ்வளவு பிறந்திருந்தாலும் ஐயா பாண்டி நாங்கள் வாழ வேண்டும் வர வேண்டும் எங்கள் குலம் செழிக்க வேண்டும் எங்கள் கொடி வளர்வதற்காக நன்றி வந்திருக்கின்றார் அப்படித்தானே ஆனால் இயேசு எழுதிய கணக்கும் இந்த மூலைவுக்கா நாளிகை இந்த மூலைவுக்கா நாளிகை நாங்கள் வாழ்வதற்கு விதிமாற்றம் கிடையாது சாமி மகனே வெள்ளச்சாமி ஐயா ஈஸ்வரர் எழுதிய கணக்கு எழுதுதான் அது என்ன வருவது மாற்ற இயலாது சாமி ஒரு கணக்கிலும் கொடுக்க முடியாது தெய்வமே சொல்லுகின்ற அடைக்கிறாரே வந்து விட்டது தெய்வமோ அடைக்காத மறுத்து விட்டாங்க செல்வம் எங்களுக்கு யார் இருக்கிறார் சாமி நாங்கள் இப்போ இல்லையாவது எங்கேயாவது சென்று இருவருமே பாட்டு படித்து விடுகிற சாமி இந்த பாண்டியுடைய தஞ்சம் என்று வந்தவர்கள் ஒருபோது மீன் போனதில்லை அங்க தெரிகிறதா தோப்பு தெரிகிறதா அங்க சென்று முடித்துக் கொள்ளுங்கள் நான் கூறிய முறை முக்கா நாளைக்குள் வீடு இருந்தால் கேட்டவர் சாமி அண்ணவர்களோ அந்த பள்ளம் நோக்கி செல்லுங்கள் நானும் ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஆசி வழங்குகிறேன் எப்படி குதிரை ஏறி பாண்டை பாட்டுமணி தெய்வம் சொன்னது இறைந்தாயா இந்த உலகத்திலே வாழக்கூடிய திறமை இந்த முனை மக்கள் திறந்தான் என்று சொன்னாரே இந்த முனை மக்கள் திறமையினுடைய அடைக்கலத்தில் உள்ள 7 பேர் பாடம் இந்த வாழ மரச்சோலை மறைந்திருந்தால் நிச்சயம் இங்கு வாழக்கூடிய விருப்பை ஏற்றுக்கொள் விடு சொன்னாரே வில்லைக்கு ஆனால் இருவருமே ஒன்றை விட்டு நான் போகக்கூடாது என்னை விட்டு நீ பிரிந்து போகக்கூடாது என்று சத்தியம் செய்து போட்டு இந்த மூணு மக்கள் பொழுது இருவரும் என்ன பண்ணிமா வாழ்ந்து நமக்கென்று யார் இருக்கிறா வில்லியம் நம்ம இருவரும் இந்த வாழமர சோலையில் தான் இருக்க வேண்டும் விஷயம் நடமாற இருவரையுமே வெட்டி கொண்டு விடார்கள் வில்லியம் விட்டு போயிருவியா தங்களை விட்டு ஒரு கணம் தெரிய மாட்டேன் கவலை கொள்ளாத மயங்காத மயங்காதே மனசார மகராணி மனசார மகராணி மழை
என்னடா போல போவா நாலு மூளைக்கு நட கோவத்தில் நட நாலு மூளைக்கு நட ஒண்ணு வாங்கின சம்பளத்துக்கு கொலை வெட்டின வெட்டினேன் 7 வெட்டு எதுக்கு இருக்கியா 6 வெட்டு வெட்டு 7வது வெட்டு இது இருக்க போய்த்தானே தண்டு போட மாட்டேங்குது அதே என்னடா பண்ண போறேன் இழைச்சு போச்சுடாப்பா இது இருக்க போய்த்தானடா அடுத்து வாயில போட்டுக்கடா நீ அடுத்தா மாடுதுரா காலைல நம்ம ரத்தம் கம்மியா இருக்கு பாக்கி தண்ணில வச்சுக்கிறேன் இப்ப ஆளக்கான விசாரிட்டாப்பா எப்படி விட்டா ஆத்மா சாந்தி அடைய நான் வர்றேனே ஆத்மா சாந்தி அடைய சரி என்ன செய்வேன் அதே போல அதே அவர் அப்படியே இருக்க வரையும் சந்தோஷம் இப்படியா விட்டோம்னா எரும மாடு சரியா ஒழுங்கா புடுறா இப்படி புடுறா நீ ஏடா கோரணும் கட்ட மாதிரி கட்டா அப்படி இப்ப கால் தெரியுதா தெரியுதா தெரியுது நீ கையோடு பாரு என்ன கட்டம் நானா செத்து போயிட்டேன் ஓட்ட ஒழுங்க பாடி கட்டுல போடுறாங்க பாடி கழுத்துலையா மச்ச மயிரை புடுக்கிறேன் இப்படியே சொல்லி அவனை ஓச்சிட்டேன் அண்ணன் ஏழு சார்பாக அண்ணன் பேர் சொல்ல நெஞ்சில மழை ஓட்டேன் என் தங்கச்சி சார்பாக திருமண சுத்தி கொடுக்கடா மோதிரம் போட்ட மாதிரி ஆனா நீ எல்லாம் எதுக்கு தான் இந்த உயிரை வச்சுட்டு பழைக்கன்னு தெரியும் இந்த பொழப்பு செத்துறேன் நீ எல்லாம் செத்துறேன் எதுக்கு நீ செத்துரு நான் நல்ல மனுஷன் நான் நல்ல மனுஷன் இப்படியே விட்டோம்னா அதுக்குள்ளே போன வந்துருச்சு மிளகா காட்டுக்கு தண்ணி வச்சோம்னா அதான்டா அதான் அவர் தான் மச்சூனே ரொம்ப மனம் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை படம் கேட்டோம் கொஞ்சம் கட்டுறா ஏண்டா அவ்வளோ போவான் அதையும் கொண்டு வருவாங்க கொண்டு விடாத வை வை காலில் கட்டி விடு காலில் கட்டி விடு இல்லை அதுலேயே எட்டி விடுச்சுங்களா அந்த வெயிட்டிங் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க வர எல்லா வீட்டில் போயிட்டு போங்க தெரிச்சு கிடக்குது இப்படி விட்டோம்னா சரி அதுக்கு முன்னாடி நான் கோட்டீஸ்வரி மெசேஜ் 1 ரூபா ஒன்று 1 ரூபா இல்லை அது கொண்டாந்து கொடுக்குற அம்மா கூட நாடகரவே நீங்க தானா தெரியும் நீ சோறு கூட்டு வைக்கும் போது எனக்கு தெரிஞ்சு வச்சு நீ தான் வாணி கேட்டுட்டு நீ உட்காந்து எங்களை கேட்டேன் பசங்க வச்சிருக்க கொட்டைப்பாக்கு இருக்கா இல்லையா இல்லடா ஒட்டுறாடி அப்ப நான் வச்சிருக்கேன் கொட்டைப்பாக்கு ஆமாடா கொண்டு விட்டுறதாடா இப்படி விட்டோம்னா
அம்மாவை ஆத்மா ஆமா சாந்தி அடைய அதனால இல்லையம்மா மிருதங்க வாசி கோபிநாத் தொழிலுக்கு வாங்கயா அரே நீ என்ன வைக்கீங்களா ரோசக்காரன் நான் ஐயோ இல்லையம்மா ஏண்டா நீ வெளியே வாம்மா தங்கச்சி தங்கச்சி உன்னை பார்த்தம்மா ஏண்டாங்குது வந்துடுறா. தங்கச்சி என்ன? எங்க பண்ண மாட்டாளா வெள்ளச்சாமி கூட வெள்ளச்சாமி கூட பணி இல்ல ஆமா. சொல்லிட்டு போயிருக்கலாம்ல ஐயோ, சொன்னா நீங்க எங்களை சேர்ந்து வாழ விட மாட்டீங்களேன்னு அதனால அது தெரியாம ஓடி போயிட்டேன். நான் யாரையும் பிரிக்க சொல்லாமா ஆஹா பிரிக்க மாட்டேன் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னா என்னையும் வெள்ளச்சாமியை சேர்த்து வச்சிருக்கேன் எப்படியா இப்ப பிரிச்சிருவேன் இப்போ வா. ஆமா. ஐயோ அப்படி சொல்லாதீங்க. கூட்டிட்டு போறாங்க பிரிக்க மாட்டேன் என்ன கண்ணால பாத்துட்டு பிரிச்சிருவேன் அப்படி சொல்லாதீங்க. ஏன் அப்படி சொல்லாதீங்க. கவலைப்படாதடா 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நல்லா இரு சாமி நீ நல்லா இரு ஆனா இவங்க கூட சேர்ந்து வாழாது ஐயோ இல்லன்னா அவர் இல்லைன்னா நான் வாழ மாட்டேன். அவன் சாதி வேற நம்ம சாதி வேற இருந்தாலும் அவரோட தான் நான் வாழ்வேன். அவன் வேணாமா அவன் வேணுமா ஆமாண்ணே. உன் தலையில யாரும் மாத்த முடியாது ஆமா உனக்கு பிடிச்ச நேர காலத்தை பாரு சனியை உனக்கு உச்சத்துல நிக்கும் போல மஸ்தாண்டு போயிடும் என் தங்கச்சி அன்பா வளர்த்துட்டியா அதனால பாசத்துல எனக்கு ஒரு சைடு கோவம் இருந்தாலும் என் தங்கச்சி அன்பை ஏன் எந்த இடத்துல எப்படி கோவமா பேசணுமோ அந்த இடத்துல பேசுறேன் ஏன் இவ்வளவு தூரம் பொறுமையா பேசுறேன் என் தங்கச்சிக்கு அழகான மாப்பிள்ள ஒன்று பார்த்து வச்சிருக்கையா ஐயோ, இந்த ஊர் மந்தையில பார்த்து வச்சிருக்கேன் நான் வாழ்ந்தாலும் அவரோட தான் செத்தாலும் அவரோட தான். இவ்வளவு தூரம் பொறுமையா சொல்றேன் அடுத்த நீ சொல்ற எதிரிக்காரன் நம்மளை பார்த்து சிரிக்கிறியா எதிரி போய் அவன் முகலைய பார்த்தியா எதிரி அவன் முகலைய பார்த்தா உள்ள வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது நீங்க முகலையில நம்ம முடிச்சுட்டு போனா வேகமா தொழில் நம்ம செய்யறோம் அவங்க முகலைய பார்த்தியா நான் பீது இந்த மாதிரி அவங்க சொல்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கணுமா எதிரிக்கார பையன் சொல்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கணுமா இந்த வெள்ளச்சாமியோட சேர்த்து வச்சிருக்கேன். பொறுமையா போனா ஓவரா நீ தாண்ட யாரு யாரு பாரு ஐயோ வெள்ளச்சாமி வெட்டி கொண்டுட்டீங்களா? வெட்டி கொண்டுட்டான் கொல்லுச்சு அரவணை தவிர அங்க மாப்பிள்ளை வச்சிருக்கான் யாரு முகரைய பார்த்தாலும் இந்த இருக்கிற முகரைய பார்க்காங்க கூட இருந்து குழிய படிப்பாங்க நீ எந்த நேரத்தில் அர்த்தம் தெரியாது விவரம் கொண்டு பொழைச்சுக்கணும் கையை ஒளி பொழைச்சுக்கிட்டா கரணம் பஞ்சுக்கணும் இந்த பாட்டியை பொறுத்தவரை சரி. வாழ்ந்தாலும் உன்னோடுதான், செத்தாலும் உன்னோடுதான்னு சொன்னீங்களே சுவாமி. இப்பொழுது என்னை மட்டும் தனியே விட்டு விட்டு போய்விட்டீர்களே சுவாமி. எட்டடுக்கு மாலைகளில் ஏற்றி வைத்த என் தலைவன் என்னை விட்டுச் சென்றான் அன்றே. வேறுபட்டு நின்றான் அன்றே. வேறுபட்டு நின்றான் அன்றே. எட்டடுக்கு மாலைகளில்
தங்களுடனே நான் உடன்கட்டை சுவாமி, தங்களுடனே நான் உடன்கட்டை ஏறுகிறேன் சுவாமி. நான் சொன்னது போலவே இந்த முடிவுக்கு நாளைக்குள் இந்த வெள்ளச்சாமி வெள்ளையமாக இறந்து விட்டார்கள். எப்படி ஆவேசமாக இறந்திருக்கின்றார்கள். இவர்கள் எப்படி விட்டுவிட்டார் இந்த உலகத்தை பிசாசனம் அடைந்து கொண்டிருப்பார்கள். பூசாரி அழைத்து இவர்களை பிடிபட வந்து தெய்வீக ஆவியாக எழுப்ப வேண்டும். மகனே பூசாரி, அதெல்லாம் பூஜாரி மாதிரி வெள்ளைச்சாமி வாழ வேண்டும் என்ற இருவரையும் வாழ விடாமல் அழைத்து விட்டார்களே சாமி. இந்த வெள்ளை மாவட்ட நினைவு எல்லாம் உயிரிழந்து உடலை இழந்து ஒவ்வொரு ஆசமாக அடையும் எங்களுக்கு ஒன்று நீதி கிடையாது. எங்களுக்கு ஒன்று நீதி வேண்டும் சாமி. இந்த பாண்டி மொழியம் தஞ்சம் என்று வந்தவர்கள் ஒருபொழுது மீன்போது இப்பொழுது கேள், உனக்கு என்ன வர வேண்டும்? நிறைவராக ஆசையோடு இருந்தவர் காலத்தாழை இந்த பூலோகத்தினாக கலிபதையாக வாழ வேண்டும். எந்தெந்த கொடிகள் எல்லாம் எந்தெந்த கஷ்டம் இருக்கிறதோ, திருமண பாக்கியம் ஆகாதவர்களுக்கு திருமண பத்திரிகம், புத்திர வாக்கிய செல்லும் இல்லாதவருக்கு புத்திர வாக்கியத்தினை கொடுக்க வேண்டும். உலகெங்கிலும் நாடெங்கிலும் இந்த வெள்ளையமா வெள்ள தமிழ் பேசுகள் என்றென்று நினைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வரங்களுக்கு ஒன்று போது அப்படியாகட்டும், நீங்க கேட்ட வரவழைத்து கொடுக்கப்படும். ஆனால் ஒரு நிபந்தனை சாமி, காலை 6 மணிக்கு சென்றால் மீண்டும் மாலை 6 மணிக்கு எல்லைக்கு வர வேண்டும். இதற்கு கட்டுப்பட்டு என் அருவான் சத்தியம் செய்து கேட்ட வரத்தை கொடுக்கிறேன். அப்படியாக மகனை வெள்ளச்சாமி, என் அருவான் என்று சத்தியம் செய்த காரணத்தினால் முதல் பூசை உனக்கும், உனக்கு பூசை முடிந்த பின்பு என் ஆலயம் திறக்கப்பட்டு எனக்கும் பூசை நடைபெறும். இந்த பாண்டிமணியின் பேரம் இருக்குமணி இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மாள் பேரம் என்று விழுந்திருக்கும். அது மட்டுமல்ல, இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மாளின் சரித்திரத்தின் புராணத்தையும் யாரெல்லாம் கேட்கின்றார்களோ, யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ அவரது குடும்பம் பாலால் செல்லுமாக வாழும். அதை சென்றுவார்கள். அதை வெற்றி உண்டாகட்டும். இந்த நாடகத்தை இதுவரை கண்டிருந்த அன்பு உள்ளவர்களுக்கும் இந்த நாடகத்தை சிறந்த முறையிலே பிரார்த்தனை நடமாக ஏற்படுத்திய அன்பு உள்ளம் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் பூசாரி ஐயா ஆர் வேலுச்சாமி, வள்ளியம்மாள் குடும்பத்தார்கள் மற்றும் 5 ஊர் பொதுமக்கள், பின்னத்தூரை சேர்ந்த 5 ஊர் பொதுமக்கள் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் ஏற்படுத்தியுள்ளார். எங்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த நாடகத்தை நல்ல முறையில் நடத்தி கொடுத்த அன்பு உள்ளம் மானாமன்றத்தை சேர்ந்த மிருதக சக்கரவர்த்தி நைனா கோபி அவர்கள் நாடகங்களின் சார்பாக நன்றி நாடகங்களை வாழ்க, நடிகர்கள் உயிர்கள். ஒரு நாடகத்திற்கு இப்படிதான் ஒலி அமைக்கணும் என்று தெல்லம் தெளிவாக ஒலி அந்த ஒலி அமைந்த பொழுது அன்பு உள்ளம் ஸ்ரீ ஆண்டவர் ஆடியோஸ் பன்னாங்கொம்பு அவரது குடும்பம் இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மாள் அவர்களும் பாண்டிமணி அவர்களும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும். எங்களை எல்லாம் இணைந்த மூலமாக இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் VSK லைவ் யூடியூப் சேனல் அன்பண்ணா சுந்தர் அவர்களுக்கும், MKM லைவ் யூடியூப் சேனல் அன்பண்ணா மணிகண்டன் அவர்களுக்கும் எங்களது நாடக கலைஞர் சார்பாக நன்றி கலந்து தெரிந்து கொண்டு பிரியா விடைபெறுகிறோம். நன்றி கலந்து வணக்கம்.